சிம்மம் ராசிக்கு 2026 ஜூன் மாத ராசி பலனை பார்க்கலாம் பொது பலனாக. இப்போ இந்த சிம்ம ராசிக்கு ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும். இந்த ஜூன் 1ஆம் தேதி குரு பெயர்ச்சி. இந்த குரு ராசிக்கு 12ஆம் பாவகத்துக்கு வர்றது விரைய குருவாக இருந்தாலும் இந்த குருவோட பார்வையில அஷ்டமத்து ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனிக்கு ஏற்படுது. அதனால அஷ்டமத்து சனியோட ஆட்டத்தை குறைக்க போறாரு இந்த குரு. அந்த வகையில உங்களுக்கு பாசிட்டிவ் தான். ஆனாலும் ராசியில கேது, 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறது. அதுவும் கேது பாத்தீங்கன்னாக்கா மகம் நட்சத்திரத்திலே இருக்கு. மகம் 3ஆம் பாதம், ராகு சதயம் 1ஆம் பாதம். இது ஒரு நெகட்டிவான விஷயம்தான். சில விஷயங்களை நாம கவனமாகவும் இருக்கணும். அதே சமயத்துல ராசியாதிபதி சூரியன் 10ஆம் பாவகத்தில் இருக்கிறது திக் பலம். அப்போ தொழில் ரீதியாக நல்ல ஒரு மதிப்பு மரியாதை, ரெகக்னிஷன் கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு இந்த ரெகக்னிஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, முன்னேற்றம். அதே போல மாதத்தோட பிற்பகுதியில சூரியன் 11ஆம் பாவகத்துக்கு வந்துடும். மாதத்தோட முதல் பகுதியில புதனும் சுக்கிரனும் 11ஆம் பாவகத்திலே ஆட்சி பெற்று இருக்கிறது. பணவரவில் இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கும். நிதி நிலைமை பெட்டரா இருக்கும். கடனை திருப்பி செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதாவது சிம்பிளா சொல்லணும்னாக்க அஷ்டமத்து சனியோட கஷ்டங்கள் குறையும். ஆனா முழுமையாக நீங்கிடுச்சு, தீர்ந்துருச்சு அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. குறையும். ஒரு 100% கஷ்டம். கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் ஆக போறீங்க. நிறைய குடும்ப வாழ்க்கையில நிறைய பிரச்சனை. ஒரு நாள் போல் ஒரு நாள் இல்லை. குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள், வாழ்க்கை துணைவருடைய டார்ச்சர், வாழ்க்கை துணைவருடைய சந்தேகம், வாழ்க்கை துணைவருடைய இரிட்டேஷன், இந்த மாதிரி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோடய இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை கொஞ்சம் டைலூட் ஆக போகுது, கொஞ்சம் தீரப்போகுது. அதுல கொஞ்சம் நிம்மதியா இருக்க போறீங்க. அதுதான் இந்த மாதம். ஜூன் மாசம் என்பது ஒரு கலவையான மாதம் தான். இதை பத்தி நம்ம டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம் பொது பலனாக. வணக்கம், நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள். இந்த சேனலை பொறுத்தவரையிலும் சரியான கைடன்ஸும் சரியான ஜோதிட தகவல்களும் தரக்கூடிய சேனல். நீங்க விருப்பப்பட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்க. நண்பர்கள் உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. விரயகுரு என்ன செய்யும் அப்படின்னாக்க விரயங்களை ஏற்படுத்துமா? கண்டிப்பா விரயம் ஏற்படுத்தும். சுப விரயங்களை ஏற்படுத்தும். சுப கிரகம் என்ற அடிப்படையில உச்சம் பெற்ற குருவுக்கு ஒரு நல்ல பலன் இருக்கு. அந்த வகையில சுப விரயங்கள் நிறையவே ஏற்படும். அப்போ இல்லத்தில் சுபகாரியம் நடக்கிறது, பிள்ளைகள் வகையில சுப விரயங்கள், பிள்ளைகளுக்கு படிப்பு செலவு கட்டுறது, அல்லது பிள்ளைகளுக்கே வரன் பாக்குறீங்க, வரன் செட் ஆகிறது, இந்த மாதிரி பிள்ளைகள் வகையில சுப விரயங்கள். சில பேருக்கு புத்திர பாக்கியம் இந்த நேரத்துல பாத்தீங்கன்னாக்க நீண்ட நாளா கிடைக்கலன்ட்டு மருத்துவ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். புத்திர பாக்கியம் சில பேருக்கு கிடைக்கும். அதன் மூலம் கூட சுப விரயம் ஏற்படும். நார்மலாவே புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு சில பேருக்கு, ட்ரீட்மெண்ட் இல்லாம சொல்றேன். சில பேருக்கு தொலைதூர பயணங்கள் அல்லது வெளியூர்ல இருந்து நல்ல செய்தி வர்றது. அதே போல் இந்த நேரத்துல இன்வெஸ்ட்மெண்ட்டும் நீங்க பண்ண போறீங்க. வீடு, வாகனம், சொத்துக்கள் வகையில இன்வெஸ்ட்மெண்ட் ஏற்படும். இந்த குரு 12ஆம் பாவகத்தில் இருக்கிறது. இந்த மாதிரியான நல்ல விஷயத்துக்கும் செலவு பண்ணக்கூடிய வாய்ப்பு, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். இந்த குருவோட பார்வை பெஸ்ட். இந்த குருவோட பார்வை உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு விழுது. அந்த வகையில குருவோட பார்வை 6ஆம் இடத்துக்கு வரும். அப்போ கடனை வாங்கி சுபவிரயங்கள் பண்ணக்கூடிய வாய்ப்பும் உண்டு. ஆனா கடனுடைய அழுத்தம் இல்லாம இருப்பீங்க. சில பேர் வழக்குக்கு போகக்கூடிய சூழ்நிலை கூட சில பேருக்கு வரும். சில பேருக்கு ஆல்ரெடி கணவன் மனைவிக்குள் பிரிவினைகள் இருக்கு, கருத்து வேறுபாடுகள் இருக்கு, இருவரின் ஜாதகத்திலையும் கலஸ்தர தோஷம் இருக்கு. அப்படின்னா இந்த நேரத்துல நீங்க புதிதாக வழக்குக்கு போறதுக்கான வாய்ப்பு உண்டு. டிவோர்ஸ் அப்ளை பண்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏற்கனவே சொத்துல பிரச்சனை, தேவையில்லாம வில்லங்கம் பண்றாங்க, அக்கம் பக்கம் பிரச்சனை, அப்படிப்பட்டவர்களோட வழக்குக்கு போறது, ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போறது போன்றவையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் சில பேருக்கு. அதே போல அதுல வெற்றியும் உண்டு, வெற்றிகளும் ஏற்படும். உங்களுக்கு பிரச்சனைன்னு ஒண்ணு அதுல வெற்றியை ஏற்படுத்தும். கடன் வாங்கி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க, ஒரு வண்டி வாங்குறது, ஒரு வீடு கட்டுறது, இந்த மாதிரியான சுப விரயத்தை ஏற்படுத்தும். அதே போல உங்களுக்கு எதிரிகள், எதிர்ப்புகள் அவற்றை ஜெயிப்பீங்க. சத்ரு ஜெயமும் ஏற்படும். சூரியனை பொறுத்தவரை 10ல் இருக்கிறது. உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் நீண்ட நாளா இழுபறியாக இருந்த ப்ரொமோஷனுக்கான செய்தி வரும். அதே போல ரெகக்னிஷன் கிடைக்காம ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஊதிய உயர்வு இல்லைன்றவங்களுக்கு ஊதிய உயர்வுக்கான செய்தி வரலாம். ஸோ அப்போ சூரியன் 10ல் இருக்கிறது, மதிப்பு மரியாதை ஏற்படும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல. மேலும் தாயாரின் உடல்நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. சில உறவுகளால கொஞ்சம் சிக்கல்கள் இருந்துதான் இருக்கு. குறிப்பா வாழ்க்கை துணைவரின் உறவுகள், தாயாரின் உறவுகள், தாய் வழி சொந்தங்கள், இவற்றால் பாதிப்பு, அல்லது தாயாருக்கு உடல்நல தொந்தரவு பாதிப்பு, அவற்றால் மருத்துவ விரயங்கள் போன்றவையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு.
அப்ப தாயாரின் உடல் நலத்துல கவனம் செலுத்திக்கணும். அதுவும் மாதத்தோட முதல் 15 நாள். அதுக்கப்புறம் பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை. இந்த சூரியன் 11ஆம் பாவகத்துக்கு ஜூன் 15ஆம் தேதியிலிருந்து இருக்கு. ஸோ 11ஆம் பாவகத்துல சூரியன் இருக்கிறது நல்லதுதான், நட்பு வீட்டுல இருக்கு. மேலும் மாதத்தோட முதல் பகுதியில புதன் சுக்கிரன் இருக்கிறதுமே நல்லதுதான். அதாவது நீங்க எதிர்பார்த்த பணமும் வரும், எதிர்பார்க்காத பணமும் வரும். நீங்க மற்றவங்ககிட்ட கொடுத்து வச்சு இது வரவே வராதுன்னு நினைச்ச பணம் கூட திடீர்னு வரும். அதே போல ஒருத்தர்கிட்ட கடன் கேட்டுக்கிறீங்கன்னா கடனும் வரும். சம்பள உயர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. வேலை இல்லாதவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு தேடுறீங்கன்னா இந்த காலகட்டத்தில் புதிய வேலை வாய்ப்பும் கிடைக்கும். மாதத்தோட இறுதியில அது பாசிட்டிவா இருக்கும், கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். இப்ப மாதத்தோட இறுதியில சூரியன் 11ல வர்றதுனால தொலைதூர பயணங்கள் ஏற்படும், லாப நோக்கோடு செயல்படுவீங்க. பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு கூடுதலாக வருமானம் வரும், கூடுதலான ஆர்டர்கள் வரும், தொழில் மேம்பாடு அடையும். மூத்த சகோதரத்துடன் இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கும், சகோதர வழி ஒற்றுமை ஏற்படும், சகோதரர்களால் ஆதாயம் உண்டு. ஒரு சொத்தை விற்கிறதுனால உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். நீண்ட நாளா விற்காத ஒரு சொத்து அல்லது விற்காத ஒரு வீடு, அதற்கான பையர்ஸ் வருவாங்க, அது நல்ல விலையில விற்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ இந்த மாதத்துல முதல் பகுதியிலேயே இடத்துல ஜூன் 20 வரல செவ்வாய் ஆட்சி, செவ்வாய் 4ஆம் அதிபதியாக வராரு. அந்த வகையில சொத்துக்கள் விற்பனை வாங்குறது எல்லாம் ஒரு அருமையான காலகட்டம். அந்த வகையில முயற்சி பண்ணக்கூடியவர்களுக்கு சிறப்பு, அது தாராளமா செய்யலாம். இந்த செவ்வாய் 9ல ஆட்சி பெற்று இருக்கிறது தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. தந்தையின் உடல்நலத்திலையும் கவனம் செலுத்திக்கணும். அப்போ இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் பெற்றோர்களின் உடல்நலத்துல கவனம் செலுத்திக்கணும், அல்லது அவர்களுடன் கருத்து வேறுபாடு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. செவ்வாய் பலமா இருக்கு 9ஆம் பாவகத்தில் என்னும் போது பாக்கியங்கள் கைகூடும். ஏன்னா பாக்கிய அதிபதி சிம்ம ராசிக்கு அப்படின்னும் போது உங்களுக்கு பாக்கியங்கள் கைகூடும். அந்த வகையில திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்திற்காக வரன் பார்க்குறீங்கன்னா வரன்கள் வரும், மறுமணத்திற்காக வரன் பார்க்குறீங்கன்னா வரன்கள் வரும். குறிப்பா குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, கணவன் மனைவிக்குள் ஒரு நாள் போல் ஒரு நாள் இல்லாம சண்டை சச்சரவு, டார்ச்சர், சந்தேகங்கள், வாழ்க்கை துணைவரால் சந்தேகம், சில பிரச்சனைகள் உங்களை நோக்கி நிறைய வந்திருக்கும். உங்களுக்குமே பாத்தீங்கன்னாக்க இந்த ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு, ராசியிலேயே கேது இருக்கிறதுனால சில பேருக்கெல்லாம் எதிர்ப்பாளியினருடைய நட்பு, ஆஃப்டர் த மேரேஜுக்கு பின்னாடி கூட எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர், இந்த மாதிரிலாம் சில பேருக்கு ஏற்பட்டு அதுவே குடும்ப வாழ்க்கையில நிறைய கருத்து வேறுபாடுகளையும் பிரச்சனைகளையும் உருவாக்கி இருக்கும். கடந்த காலத்திலேயே இதெல்லாம் நம்ம பேசியிருக்கிறோம். இந்த காலகட்டத்திலே அதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அது உங்க மேல ஒரு தவறான எண்ணத்தை வாழ்க்கை துணைவர் மூலம் ஏற்படுத்தும். ஒரு சாதாரணமா ஒரு கேஷுவலா ஒருத்தர்கிட்ட பழகிட்டுக்கிறீங்க, நட்பா தான் பழகிட்டுக்கிறீங்க. ஆனா ஆப்போசிட் ஜெண்டர் அப்படின்னாக்க வாழ்க்கை துணை ஒரு வகையில உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரும். ஆனாலும் ஒரே ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னன்னாக்க, இந்த சனி தான் ராசிக்கு 7ஆம் அதிபதி. இந்த சனிக்கு பாத்தீங்கன்னாக்க குரு பார்வை இருக்கிறதுனால வாழ்க்கை துணைவரோட டார்ச்சர் குறையும். உங்களுடைய எதிர்ப்பாளினர் உறவுன்றது ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. சில பேருக்கு அந்த ஆல்ரெடி சில உறவுல இருந்து சில மனக்கசப்போடு இருக்கிறவங்களுக்கு கூட மீண்டும் அந்த ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு உண்டு. ஆனா வாழ்க்கை துணை ஒரு வகையில உங்களுக்கு கொஞ்சம் டார்ச்சர் கம்மியா இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய நேம் பாத்துங்க. அதாவது நேம் கட்டுறது, அவமானம் படுறது, பழிச்சொல்லு போடுறது போன்றவையும் திருமணம் ஆனவங்களுக்கு ஏற்படும். குறிப்பா வேறொரு உறவில் அல்லது வேறொரு நட்பில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும் இந்த விஷயத்துல. அதே போல இளைய தலைமுறையா இருக்கீங்க, காதல் இருக்கீங்க, கல்யாணம் ஆகல அப்படின்னாக்க அப்படிப்பட்ட உறவுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அது காதல் சக்சஸ் ஆகுமான்னா உங்க ஜாதகத்துல அந்த காதல் சக்சஸ் ஆகக்கூடிய ப்ராப்ளம் இருக்குன்னாக்க இந்த நேரத்துல பெற்றோர்களுடைய சம்மதத்தோடைய கல்யாணம் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஒண்ணு இல்ல ராகு கேது இருக்கும் போது பொதுவாகவே ஒரு 3வது நபருடைய தலையீட்டால் தான் குடும்ப வாழ்க்கையை கெடுறது. இந்த 3வது நபர் ஒரு உறவாதான் இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. ஒரு சொந்தக்காரா கூட இருக்கலாம், ஒரு சேம் ஜென்டரா கூட இருக்கலாம். அவங்க தேவையில்லாம உங்க குடும்ப வாழ்க்கையில மாத்தி மாத்தி ஏதாவது ஒன்று பேசி உங்க குடும்ப வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கான சான்சஸ் உள்ள காலகட்டம். அதாவது 3வது நபரை கருத்து சொல்ல அனுமதிச்சீங்கன்னா உங்க கணவன் மனைவி பிரச்சனைக்கு அதனாலேயே குடும்ப வாழ்க்கை பிரியும். ஒரு உறவு ஏற்பட்டு சில பேருக்கு பிரிந்திருக்கும். இந்த 3வது நபருடைய தலையீட்டாலையும் குடும்ப வாழ்க்கை பிரிந்திருக்கும். அந்த 3வது நபருடைய தலையீடு இந்த மாதத்திலையுமே உண்டு. பட் அதுல கவனமாகவும் இருக்கணும். அதாவது கலவையான பலன்கள் தான் சிம்மராசிக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் கலவையான பலன்கள். பணம் வரும், ஆனா நிறைய சுப விரயங்கள் ஆகும். இந்த மாதிரி தேர்ட் பர்சனோட இன்டர்ஃபியரை அவாய்ட் பண்றது நல்லது. உறவுகளோட ஒரு இன்ட்ராக்ஷன்ல கொஞ்சம் குறைச்சிக்கிறதும் நல்லது. மற்றபடி வேலையில மதிப்பு மரியாதை பதவி உயர்வுலாம் கிடைக்கும். ஸோ இந்த மாதம் அந்த விஷயத்துல சிறப்பு தான். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தான் கொஞ்சம் கடுமையான மன அழுத்தம் இருக்கும், ஒரு டிப்ரெஷனோட இருக்கும். ஏன்னா கேது ராசிலேயே உட்கார்ந்து இருக்கிறதுனால உடலான விஷயத்துல கவனம் செலுத்திங்க. உங்களுடைய பிள்ளைகள், வாழ்க்கை துணைவரின், உங்களுக்கு நெருங்கிய சொந்தங்களின் உடல்நலத்திலையும் கவனம் செலுத்திக்கணும்.
உங்களுக்கு பாதிப்பு இல்லைன்னா அவங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டு பணம் செலவாகும், திடீர்னு எக்ஸ்பென்சஸ் ஆகும், அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ் ஆகும். அதற்கு எப்பயுமே கையிருப்பு வச்சுங்க. மேலும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கூட சில குழப்பங்கள் இருக்கும். ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் இந்த மாதத்தை பொறுத்தவரை. குறிப்பா நீங்க சக பணியாளர்களை நம்பக்கூடாது. அவங்க கிட்ட வெளிப்படையா உங்களுடைய கருத்துக்களை சொல்றது அல்லது மேலதிகாரி பத்தி விமர்சனம் பண்றது போன்றவற்றை தவிர்க்கணும். அல்லது அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கிட்ட கூட நீங்க ஒருத்தர் பத்தி இன்னொருத்தர்கிட்ட சொல்லும் போது அல்லது அவங்க சொல்றது கேட்டா கூட பாதிப்பை கொடுக்கும். ஸோ அப்போ இன்ட்ராக்ஷனை குறைச்சிக்கிறது தான் அந்த நேரத்துல மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லது. கணவன் மனைவி உறவு நிலை எப்படி இருக்கும்னாக்க, ஒரு ஒன்னாவே ஒரே வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நாள் கருத்து வேறுபாடு, ஒரு நாள் ஹாப்பி, இந்த மாதிரி மாறி மாறி தான் இருக்கும். ரொம்ப நெகட்டிவ் கிடையாது. பொருத்தம்லாம் இருக்குன்னாக்க, பிரிந்து இருக்கக்கூடியவர்கள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்து பிரிந்து இருக்கிற வாழ்க்கை துணை விட்டு பிரிந்து இருக்கிற சேர முடியுமான்னாக்க, உங்க ஜாதகத்தின் அடிப்படையில் கலசர தோஷமோ தார தோஷமோ இல்லைன்னா இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம். அதாவது இந்த டிசம்பர் மாசம் வரலும் நீங்க வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வாய்ப்பு இருக்கு. அப்படி கருத்து வேறுபாடு ஏற்பட்டுட்டே இருக்கு, நிறைய பிரச்சனை இருக்கு, ஏற்கனவே வழக்குக்கு போயாச்சு அப்படின்றவங்களுக்கு அந்த வழக்கோட முடிவும் இந்த வருஷத்தோட கடைசியில டிசம்பர் மாதத்துக்கு மேல ஏற்படும். உங்களுக்கு அது கிடைக்கும், அந்த முடிவு கிடைக்கும். அல்லது சில பேர் இப்ப புதிதாக வழக்குக்கு போறதுக்கான வாய்ப்புமே இந்த காலகட்டத்தில் உண்டு. அடுத்தது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையிலும் சில எதிர்ப்பலைகள் உங்களை நோக்கி இருந்துகிட்டே இருக்கும். ஆனாலும் அவற்றையெல்லாம் ஜெயிச்சுக்கிட்டு தான் இருப்பீங்க. நீங்க வேலை விஷயமா ஒரு புதிய வாய்ப்பு கிடைக்கும், ஒரு மாற்றம் கிடைக்கும், திடீர்னு வருமானம் வரும், எக்ஸ்பென்சஸ் அதை விட அதிகமாகவும் இருக்கும். வாகன மாற்றம் சில பேருக்கு ஏற்படும், சில பேருக்கு வீடு மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. இந்த கணவன் மனைவி உறவு நிலையில ஒன்னா இருக்கிறவங்களுக்கு அந்யோன்யம் இருக்கும், பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை. உடல்நலம் தொந்தரவு பெருசா கிடையாது. ஆனா தாயாரின் உடல்நலத்துல கவனம் செலுத்திக்கணும், தந்தையின் உடல்நலத்திலையும் கவனம் செலுத்திக்கணும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு வழக்கு வருது, பிரச்சனை வருது, எதிரிகள் வராங்கன்னாலையும் அவற்றை முடிவில் நீங்க தான் ஜெயிக்க போறீங்க. ஸோ அந்த வகையில உங்களுக்கு இந்த பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெரிய அளவுக்கு பிரச்சனை கிடையாது. மகம் நட்சத்திரத்தோட கம்பேர் பண்ணும்போது வேலையில இருப்பவர்களுக்கு, அரசு பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும். அல்லது ஒரு டிரான்ஸ்பர் கிடைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அதே போல உத்திரம் 1ஆம் பாதத்துல பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் மன அழுத்தம் இருக்கும். குறிப்பா அந்த சொத்து சம்பந்தமான கவலைகள் இருக்கும். ஒரு சரியில்லாத சொத்துல மாட்டிருப்பீங்க, அல்லது வீடு சம்பந்தமான கவலை, அதனால ஒரு வீடு மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு, அல்லது வாகன மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. வாழ்க்கை துணைவருடன் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அந்யோன்யம் இருக்கும். தாம்பத்திய வாழ்க்கையில மகிழ்ச்சி இருக்கும். பிள்ளைகளால செலவு, பிள்ளைகளால மன வருத்தம் கொஞ்சம் இருக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல்நல விஷயத்துல பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை. ஆனாலும் மன அழுத்தம்ன்றது தேவையே இல்லாத விஷயத்துக்கெல்லாம் யோசிச்சுட்டு கவலைப்பட்டுக்கிட்டு என்ன ஆகுமோ ஏதாகுமோன்ற பயம் இருக்கும். எதிர்பார்த்த விஷயம் இன்னும் நடக்கலையே என்ற ஒரு அவசரம் இருக்கும். பொறுமையா செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நடக்கும். சுப விரயங்கள் இந்த காலகட்டத்தில் பண்ணுவீங்க. அது வீடு மாற்றம் அல்லது சொத்துக்கள் வேற வாங்குறது, ஆல்ரெடி இருக்கக்கூடிய சொத்தை விற்கிறது, இந்த மாதிரியான வேலைகளும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு. படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்தவரையிலும் இந்த காலகட்டத்துல ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க, நல்ல கான்சென்ட்ரேஷன் இருக்கும். நீங்க விரும்பிய கோர்ஸே சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் பண்ணி தான் சேர்ற மாதிரி இருக்கும். அதே போல ஒரு தொலை தூரத்துல போய் படிக்கிறதுக்கும் சில பேருக்கு வாய்ப்பு இருக்கு. வெளிநாடு, வெளி மாநிலத்துல போய் படிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஒரு மாற்றம் என்பது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் என்பது இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும், அதாவது வாழ்க்கை துணைவரால் இருந்து வந்த சண்டை சச்சரவு, ஒரு டார்ச்சர், ஒரு இரிட்டேஷன், ஒரு சந்தேகம், இதெல்லாம் கொஞ்சம் குறையும். ஆனாலும் நீங்க கொஞ்சம் இந்த ராகுகேதுவால கொஞ்சம் கவனமாகவும் இருந்துக்கணும், சில விஷயத்துல கவனமா இருந்துக்கணும். ஸோ அந்த மாற்றம்ன்றது ஒரு மிகப்பெரிய மாற்றம்ன்றது வாழ்க்கை துணை ஒரு சைட்ல இருந்து உங்களுக்கு டென்ஷன் குறையும். அதுதான் மாற்றம் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும். ஸோ இந்த மாதத்தை பொறுத்தவரை நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். வியாழக்கிழமையில சிவாலயங்களுக்கு சென்று தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றிட்டு வரலாம். நன்றி, வணக்கம்.